கர்த்தருடைய சத்தியத்தை நாம் போகிறோம். போன வாரத்தில் கொடுத்த அந்த சத்தியம் தான் மார்க்கு சுவிசேஷம் நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த வார்த்தை 24:49 வாசித்தோம் இல்லையா? அதோடைய தொடர் போதனையாக இப்பொழுது நான் ஏன்னா அது நல்ல ஒரு பிரசங்கம், நல்ல ஒரு வார்த்தைகளை நான் ஆண்டோடைய பாதத்தில் சேகரித்து செபித்து ஆண்டோடு நான் வாங்கி அந்த வார்த்தைகளை இங்கே வைத்திருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு நான் தொடராக நான் போதிக்க போகிறேன். அதற்கு முன்பாக கலாத்தியர் புத்தகத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லி இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்க ஆசையாக இருக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையை வாசிக்க கேட்கிறேன். அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் என்ன பண்றாங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ நம்மளை யாருங்க? விசுவாச மார்க்கத்தால். கை தூக்கி சொல்லலாம், கை கூப்பி சொல்லலாம், கை தட்டி சொல்லலாம், மகிமையா சொல்லலாம். நம்மளை யாரு? விசுவாச மார்க்கத்தால். நியாய பிரமாணத்துல ஜெயமா ஆசீர்வாதமா வாழ்வா, இல்ல விசுவாசத்துல வாழ்வா ஜெயமா வெற்றியா? நியாய பிரமாணத்தின்படி ஆசீர்வாதமா வெற்றியா வாழ்வா, அது விசுவாசத்தின்படி வெற்றியா வாழ்வா மகிழ்ச்சியா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாதா உங்களுக்கு? எத்தனை வருஷம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ஒண்ணுமே தெரியாதா? நம்ம விசுவாச மார்க்கத்தாரா இல்ல நியாய பிரமாணத்தின் மார்க்கத்தாரா? சொல்லுங்க. நமக்கு நியாய பிரமாணத்தின் மார்க்கத்தார் அல்ல. நம்மளை யாரு? விசுவாச மார்க்கத்தான். விசுவாச மார்க்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்துல எல்லாவற்றையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்துல மகிமையின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் நம்ம விசுவாசம் எப்படி இருக்க கூடாது? நம்ம விசுவாசம் எப்படி இருக்க கூடாது? இன்னொரு வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தைப்படி நம்ம விசுவாசம் எப்படி இருக்க கூடாது? செத்துதான் இருக்க கூடாது. கணக்கில் தனி கத்தனை மகிழ்ப்படுத்து. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க கூடாது? விசுவாசம் செத்த வாழ்க்கையா இருக்க கூடாது, செத்த கிரிகளா இருக்க கூடாது. அப்படிதான் அங்க பவுல் எழுதுறார். தொடர் போதனை 24வது லூக்கா 12:49 24:49 வாசித்தோம் இல்லையா? இது தொடர் போதனை. அங்க ஆண்டவர் போன வாரத்துல அங்க பேசினாரு. இந்த 49வது வசனம் என்ன பேசுறார்? நீங்கள் எங்க அமர்ந்திருக்க வேண்டும்? கலிலேயாவில் என்ன பண்ணா? எருசலேமில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். என் பரிசுத்த ஆவி, என் வாக்குத்தத்தத்தின் பிதா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணல, நான் உங்களுக்கு அனுப்ப வரை நீங்க எங்க காத்திருக்கணும்? எருசலேமில் நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்க என்று கர்த்தர் சொன்னார். அப்ப அவங்க யாரு? விசுவாசமா இருக்கட்டும். விசுவாசம் இல்லாம தேவனோடு இருப்பது கூடாத காரியம். அதான் இயேசு பலரிடத்துல சொல்லி இருக்கிறார் சுவிசேஷ புத்தகத்துல. ஒரு விசுவாசம் உன்னை ஒரு விசுவாசப்படி போ, ஒரு விசுவாசப்படி ஆக கடவுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசி, அப்பொழுது ஒரு மகள் படைப்பார். விசுவாசமாயிரு, அப்பொழுது நீ அற்புதத்தை காண்பாய். அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை கொண்டுதான் அவர் என்ன பண்றாரு? நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் வெற்றியையும் வாழ்வையும் கொடுக்கிறார். அப்ப அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கும் பொழுது நம்ம ஏன் கலங்கணும்? அப்ப நம்மள யாரு? விசுவாச மார்க்கத்தான். அதுதான் அந்த ஆண்டவர் சொல்ல. அந்த 49வது வசனம் லூக்கா புத்தகத்துல 24 உயிர்த்தெழுந்து வந்து தன் சீஷர்களோடு தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெறநாள் தருவிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்க. நம்ம செல்லத்துல அட்டைக்கு உடைக்கு கர்த்தருடைய பாதத்தில் இருக்கணும். அப்பதான் அந்த வல்லமைகளை, அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1ஆவதுல அமர்ந்து பிள்ளைங்க உட்கார்ந்தாதான் 12வது வரையிலும் படிச்சு
படிச்சு பாஸ் பெற முடியும். அதோட கல்லூரி வாழ்க்கையில 3 வருஷம் அடங்கி முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆவது ஆண்டு அல்லது இன்ஜினியரிங் 4ஆவது ஆண்டு அல்லது டாக்டர் இன்னும் வேற படிப்புகள் படிச்சு 5 ஆண்டு எல்லாம் அடங்கி இருந்தாதான் கடைசி நேரத்துல ஒரு வெற்றியோடு ஒரு வாழ்வோடு அந்த சர்டிபிகேட்ங்கிற டிசியை வாங்கி கொண்டு வந்து நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் ஒரு தொழிலை அல்லது ஒரு வேலையை அல்லது ஒரு பிசினஸை நாம் ஆரம்பிக்க ஏதுவா இருக்கு. அப்ப அந்த ஒழுங்கும் கிரயமும் படிப்பு விஷயத்துல, கல்லூரி விஷயத்துல அல்லது பள்ளிக்கூட விஷயத்துல நம்ம ஒழுங்கு கிரயமா இல்லாவிட்டால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற டிசியை முழுமையா வாங்க முடியுமா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் அமர்ந்து இராவிட்டால், காத்து இராவிட்டால், வாஞ்சிக்காவிட்டால், விசுவாசிக்காவிட்டால் அந்த வாக்குத்தத்தத்தின் அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை நம்ம ஒருவராலும் பெற முடியாது என்பது வேதம் திட்டமாய் தெளிவாய் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளால் பார்த்து அதை வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. அதுலதான் 9 பவுல் தன்னுடைய மக்களுக்கு எழுதுகிற அந்த வார்த்தை சொல்றாரு. வாசிக்க, டக்குனு வாசிக்க. பைபிளுடைய ஏதாவது பைபிள் வாசிக்கிறவங்க எல்லாருமே வேற சபையில் போய் உட்கார்ந்து நீங்க பைபிள் வாசிக்கணும்னா உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் பைபிள் வாசிக்கணும். வீட்டுல என்ன பண்றீங்க? சும்மா தானே இருக்கிறீங்க. ஸ்கூலும் கிடையாது, வேலையும் கிடையாது. ஒரு மணி நேரம் இங்க பைபிள் வாசித்து பைபிள் லிட்ரேச்சர்லாம் மாறுங்க. ஒன்றுமே தெரியாதவர்கள் ஆனா தெரியாதவர்கள் நீங்க பைபிள் லிட்ரேச்சர் இருக்கிறாங்க. பைபிள் சும்மா தான் வாசிக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க. டக்குனு எடுக்க மாட்டீங்களே, எடுத்து வாசிக்க மாட்டீங்க. அப்ப நீங்க பைபிள் படிக்கிறதுல பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானேயா? பைபிள் படிக்கணும். நம்ம வாழ்க்கையே பைபிள், வாழ்வு, வேலை, இதுதான் நம்முடைய வாழ்வு. வேற வாழ்வு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த சொல்றாரு அந்தபடி கலாத்தியர் 9:3-9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே படுகிறார்கள். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் உனக்கு இல்லைன்னா அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்ன பங்கு இல்ல. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. ஆபிரகாமுடைய பிள்ளைகளா நீங்கள் இராவிட்டால் நம்ம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு நமக்கு என்ன இல்ல பங்கு கிடையாது. எல்லாரும் வாலிப பிள்ளைங்களா, படிக்கிற பிள்ளைங்களா பைபிள் வாசிக்கணும். அல்லேலூயா. ஒரு பத்திரிகையில் ஒரு வசனம் கண்டேன். ஒரு பிரசங்கர் எழுதிட்டார். அந்த குடும்பம் ஒரு ரேவடியால் அந்த குடும்பம் தாக்கப்பட்டது. ரேவடியால் தாக்கப்பட்டு அனந்தரம் அந்த ரேவடி ஒரு பிசினஸ் நல்ல ஒரு ஊழியக்காரர் விசுவாசி குடும்பம் நல்ல திணிக்கிறவங்க ஒரு நல்ல பிசினஸ் பண்றார். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் டர்ன் அவுட் பண்றார். நல்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்க அந்த குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஜபத்தில் இருக்கிறதுனால அந்த வீட்டு தலைவர் நல்ல பிசினஸ் ஒரு மேனா இருக்கிறார். அந்த ஊர்ல ஒரு ரெவடி ஒருத்தர் இருக்கிறான். என்ன பண்றான்? இந்த பிசினஸ் மேன ஒவ்வொரு நாள் அவர் ஆபீஸ்ல போய் அல்லது வீட்டுல போய் நடத்துகிறது. எனக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க, எல்லாரும் எனக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க, நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. கேட்டா இயேசு கிறிஸ்துன்றீங்க. எனக்கு நீங்க ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு தொகை எனக்கு கொடுக்கணும், இல்லை என்றால் உன்னை என்ன பண்ணுவேன்? கொண்டு விடுவேன். இல்லைன்னா பிசினஸ் இந்த ஏரியாவில் பண்ண முடியாது என்று சொல்லி மிரட்டிக்கிட்டே கொஞ்ச நாள் இருந்திருக்கான். அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க தான், குழந்தைங்க கிட்டத்தட்ட 10-12 வயசு இருக்கும். சர்ச்சைக்கு போயிருக்காங்க. அப்போ பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு தொல்லை, உங்க குடும்பத்தில் ஒரு தொல்லை இருந்தா, உங்க அப்பா பிசினஸ் பண்றார், உங்க அம்மா வேலைக்கு போறாங்க அல்லது வீட்டில் இருக்கிறாங்க, உங்களுக்கு பல மக்களால் துன்மார்க்கால் உங்களுக்கு நெருக்கடி வந்தால் நீங்க என்ன பண்ணோம்? உங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸுக்காக சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணோம்? 2 பேரு 3 பேரு ஒரு ஆள் இருந்தா கூட என்ன பண்ணோம்? கை கோர்த்து உங்க வீட்டுல நீங்க ஜோம் பண்ணா உங்க அப்பா பிசினஸ், உங்க அம்மா பிசினஸ், இல்ல உங்க குடும்பம், உங்களை சூழ்ந்திருக்கிற துன்மார்க்கனுடைய கிரியை உங்க வீட்டை அணுகாது. நீங்க ஜெபித்த ஆண்டவர் கேட்பார். அப்ப அந்த துன்மார்க்கனால் வருகிற பிரச்சனைகள்
தவிர்க்கப்படும் என்று அந்த பிரசங்கர் பிரசங்கம் பண்ணாராம். அந்த சின்ன பிள்ளைங்க 2 பேரும் அப்பாவுக்கு நேரிடுகிற காரியத்தை பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப 2 பேரும் ஒரு சரியா 10 மணிக்கு அவங்க படுத்துருவாங்க. 1 மணிக்கு ஏஞ்சி 2 பேரும் கை கோத்து அவங்க பெட்ரூம்ல ஜாம் பண்றாங்க. இது அவங்க அம்மா திடீர்னு பிள்ளைங்க ரூம்ல சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ஜோம் பண்ணி கொண்டு இருக்கணும். உடனே கணவனை எழுப்பிங்க, பாருங்க நம்ம பிள்ளைங்க 12 வயசு 10 வயசு ஜோம் பண்ணி கொண்டு இருக்கான். அதுவே தொடர்ந்து அவங்க ஜோம் பண்ணாங்க. ஒரு நாள் வந்தது, அல்லேலூயா, கவர்மெண்ட்ல இருந்து இருக்கிற ரெவன்யூ எல்லாம் புடிங்கிட்டாங்க. நடந்த சம்பவம் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. புரியலை. அப்பொழுது இவனும் பிடிக்கப்பட்டான். கரங்களை தட்டி கத்தரை மகிழ்ச்சி. அப்பொழுதுதான் அந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களா. சபையில வந்து நீங்க எங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய தொல்லைகள், பக்கத்துல அந்த ஊர்ல இருக்கிற ரெவடி ரொம்ப தொல்லை பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் நாங்கள் ஜெபித்தோம், நாங்க ஸ்தோத்திரித்தோம், நாங்க சிறு பிள்ளையுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறான் என்று சொல்லி நம்ம ஜெபித்தாங்களாம். அப்பொழுது சபையில சாட்சி சொல்லும் போது அந்த பிரசங்க ரொம்ப சந்தோஷம். அப்ப ஆண்டவருடைய வல்லமை பாலருடைய வாயில வச்சிருக்கிறாரு, வாலிபருடைய வாயில வச்சிருக்கிறாரு, பெரியவருடைய வாயில வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 8:2 வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்த உடனே ஒரு நிகழ்வு படிச்சா வேதத்தில் அந்த இடம்பெற்றிருக்கிற இந்த வார்த்தைகள். அப்போ சங்கீதம் 8:2 அந்த வார்த்தை சொல்லுது, பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உமது சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலருடைய வாயிலே பெலம் கொண்டு இருக்கும்படி கொண்டு பண்ணினீர். பலத்தை கொடுத்தாங்க யாருடைய வாயில? வாலிபருக்கு. ஆக ஜோமன்னா கர்த்தர் கேட்பாரு, இனியா ஜோமன்னா கேட்பாரு, பிரீத்தி ஜோமன்னா, சிப்பி ஜோமன்னா, விக்டோரியா ஜோமன்னா, வில்சன் ஜோமன்னா, யாரு ஜோமன்னா கர்த்தர் கேட்பாரு. அது சிறு பிள்ளைகள் ஜோமன்னா உடனே பதில். ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சட்டத்தை உண்டு பண்ணா ரெவன்யூ அப்படியா? அது யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? அந்த சிறு பிள்ளைகள் 10-12 வயதுடைய பிள்ளைங்க முழங்கால நின்று ஜோமன்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த இருதயம் எவ்வளவு பாதித்து இருக்கிறது. தன் பேரண்ட்ஸ் வருகிற தொல்லை போராட்டம். அப்பா அனுதினமும் வெளியில இருந்து வீட்டுக்கு வர்றா துக்கத்தோடு வருகிறார். என்னப்பா துக்கத்தோடு வருவீங்களை கேட்டா இந்த மாதிரி அந்த ரெவடி பணம் கேட்கிறான். நமக்கு பொல்லாதவர்களா கிணறு இருக்கிறதா? பொல்லாதவர்களா நமக்கு கஷ்டம் வருகிறதா? போராட்டம் வருகிறதா? அவங்க நெருக்கிறாங்களா? அவர்கள் நம்ம நேசிப்போம். ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும். அதான் இந்த விசுவாசமா இருக்கத்தான். ஆபிரகாமோடு கூட அந்த விசுவாசத்தை அவர்கள் பெறாவிட்டால் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற முடியாது. 7:8 சொல்றது பாருங்க. 7:8 வாசி. அப்ப சிறு பிள்ளைங்கள நீங்க என்ன பண்ணணும்? ஜோமன். ஒரு வீடு கட்டணும், வீடு வாங்கணும், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஒரு வாகனம் வாங்கணும், வாகனம் வாங்கியாச்சு. அடுத்தது கார் வாங்கணும், கார் வாங்கியாச்சு. அடுத்து ஆண்டவருக்கு நல்ல ஆத்துமாக்களை நாம் அறுவடை பண்ண வேண்டும். ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஸ்டெப் ஸ்டெப்பா. இதை பிசாசு செய்ய விட மாட்டான். ஏதாவது உலக காரியங்களை நம்ம மனசுல கொண்டு வைத்து நம்ம ஓட்டத்தை கட் பண்ணுவான். நம்ம இருதயத்தை சஞ்சலத்துக்கு ஆக்கிடுவான். வேற ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இருதயத்துல போட்டானா நம்ம ஆமா பாருங்க பாருங்க இப்படி அப்படி அந்த இருதயத்துல அந்த வார்த்தை வந்துட்டுனா நம்ம ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். நம்ம ஜெப வாழ்க்கை மறந்துடும், நம்ம இணைக்கப்பட்ட வாழ்க்கை மறந்துடும், நம்ம ஒன்று கூடி வருகிறது மறந்துடும். அந்த பிசாசுல கிரியைகளை இடையில கொண்டு வந்து நம்ம இருதயத்துல போடுவான். அப்ப நமக்கு நேமிக்கிற ஓட்டத்தில் நம்மளால ஓட முடியாது. ஏன்னா இந்த சத்துருவை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. சத்துருவை நம்ம பார்க்க வேணாம். சத்துருவையும் நம்மளை உண்டாக்கின கர்த்தரை நம்ம பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில வெற்றியும் வாழ்வும் சுதந்திரத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வான். நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி உலக வாழ்க்கையிலும் நம்ம முன்னேறாதபடி பிசாசு என்ன பண்ணிடலாம்? ஒரு காரியத்தை கொண்டாந்து போட்டுருவான், நம்ம நடுவுல போட்டுருவான், குடும்பத்தின் நடுவுல வச்சிருவான். அப்ப நம்ம எதையும் பாருங்க என்னங்க இப்படி நடந்துட்டேன் சொல்லி நம்ம கவனத்தை ஃபுல்லா அதுல செலுத்திடுவான். விரோதத்தை கொண்டு வந்துடுவான், கோபத்தை கொண்டு வந்துடுவான், பிரிவினையை கொண்டு வந்துடுவான்.
நஷ்டத்தை கொண்டு வந்துருவான், மன கஷ்டத்தை கொண்டு வந்துருவான். அப்போ அதுக்கு நம்ம இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த மகிமை, அந்த பரலோக வாழ்வு, உலக சமாதானம் தேவையில்ல, இயேசுடைய சமாதானம் நம்மளை விட்டு போயிடும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பின்தங்கிடுவோம், ஜெபிக்க மாட்டோம், ஒன்று கூட மாட்டோம், சபையோடு இணங்க மாட்டோம், கூடுகையில் நம்மளால வர முடியாது. ஏன்னா நம்ம இறுதியும் பாடப்பட்டு வச்சீங்க, எதுவுமே நம்மளால இணைக்கப்பட முடியாது. நீங்க வேணா யோசனை பண்ணீங்க, நம்ம இறுதியும் பாடப்பட்டுனா கூடி ஜெபிக்க முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இது உங்களுக்குரியது, எனக்குரியது. நான் வைத்திருக்க கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, அது திடீர்னு சில சோதனைகள் வருது. நான் சோதனையே பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்க முடியும்? இது யாருடைய தந்திரம்? இது பிசாசுடைய தந்திரம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து செவி கொடுக்க கூடாது. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எழுந்து நில்லுங்கள், அப்பதான் அவன் உங்களை விட்டு ஆசீர்வாதத்தை மகிமை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அப்ப 7, 8 என்ன சொல்லுது பாருங்களேன். ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ, வேத வசனம் 9ல இந்த சொன்ன வார்த்தை அப்படியே 7ல சொல்ற. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே அவர்கள் பிள்ளைகள் என்று அறியலாம். அங்க கோபம் இல்லை, எதிர்ப்பு இல்லை, கசப்பு இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. இவங்க யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. துக்கம், துயரம், எதிர்ப்பு, கசப்பு இதெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. வந்தா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நம்ம ஓட்டம், நம்ம ஆசீர்வாதம், நம்முடைய மாளிகை, நம்முடைய யோசனை எல்லாம் யாரோட கட்டி வைத்திருக்கிறோம்? கிறிஸ்துவோடு இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவோடு இருக்கிறோம், அவருக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம், அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறோம். அப்ப பிசாசு கொண்டு வருகிற செல்ல சோதனைகளை நம்ம என்ன பண்ணோம்? அதற்கு உதறி தள்ளிவிட்டு என்ன பண்ண, நம்ம ஓடி போய் தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டுமா? அதுதான் வேத வசனம் சொல்லுது. அப்ப சொல்றாரு, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியலாம். அழகா சொல்றாரு, அறியலாம். எப்படி அறியுங்க? எப்படி அறிய முடியும்? ஒரு மனுஷன் பேர்க்க போறோம், பேர் நம்ம சண்டைக்கு வரோம், அது பண்றோம், இது பண்றோம், கொஞ்சம் வார்த்தையில திட்டுறோம், கண்ணா பண்ணா நமக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். அப்ப நம்ம எல்லாம் சிரிச்சுக்கிட்டே அதை கேட்டுக்கிட்டே நம்ம பேசாம போனோம்னா தூரத்துல ஒருத்தர் சொல்லுவோம், ஒரு கிறிஸ்தவர் பாரியா வாய் தராத போற அறிவீங்களா? அவன் தேவனுடைய ஆபிரகாமுடைய குமார் என்பதை நீங்கள் அறிவீங்களா? தன்னை தானே மகிமைப்படுத்துகிறவன் இழந்து போவான், மற்றவர்களால் மகிமைப்படுகிறவனோ தேவனால் புகழப்படுவான். அசன் சொன்னதே, தன்னை தானே புகழவர்கள் புகழ்ச்சி அல்ல, தேவனால் மற்றவர்களால் புகழவனே புகழ்ச்சிக்கு சம்பந்தம் உள்ளவனா இருக்கார். வசனம் சொல்லுது. வசனம் தான் நமக்கு இப்போ வசனம் தான் நம்மளை வாழ்வுக்கு நமக்கு வெளிச்சத்தையும் வெற்றியையும் கொடுக்கிறது என்பதை வேதத்தெல்லாம் படிச்சுட்டு 5-6 மாசம் நல்லா ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டோடைய அந்த ஆலோசனை பெறும்போது உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. உலகம் வந்து ஒரு சாதாரண ஒரு காரியம் என்பதுதான் வேதம் சொல்லுது. உலகத்தை குறித்து ஆண்டவர் ஒரு பெருசா சொல்லவே இல்லை. அது ஒண்ணும் இல்லைன்றார். நீ ஒன்று சுவாந்த உன்னம்பிக்கை, நீ போய்கொண்டே இருக்கு, மற்றவர்களை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்றுதான் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்று சொல்லுங்க பாருங்களேன். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார். எப்படி அறிவித்தாரா? சுவிசேஷமாய். நீங்க என்ன உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? சுவிசேஷம். அதான் இயேசு சொன்னாரு, எளியவர்களுக்கும் பாவிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் பசி உள்ளவர்களுக்கும் சுவிசேஷம் என்ன பண்ணுங்க, அறிவியுங்கள். அந்த சுவிசேஷமானது என் விசுவாச ஆசீர்வாதங்களை அவர்களை கொண்டு அது பெருகப்படும் என்று வசனம் சொல்லுது.
அப்போ இந்த சுவிசேஷம் மூலமா தான் நம்ம விசுவாசங்கிற வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்றோம், பெற்றுக்கொள்கிறோம். அவர் சுவிசேஷம் தான். இப்ப நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? எனக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லப்பட்டது, ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த வார்த்தை எனக்கு புதுமையா இருந்தது. அந்த வார்த்தை அப்படியே நான் வாங்கி உள்ளத்தில் வைத்துக் கொண்டு மரணத்து வாசலிலே கிடந்த என்னை, பாதாளத்துக்கு செல்ல என்னை, வாழ்வுக்கு தடையா இருந்த என்னை ஆண்டவர் மீட்டு சுத்திகரித்து அவருடைய மகனாய் இன்னைக்கு அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கு உயிரோடு இருப்பார். எனக்கு நான் எப்படி ரசிக்கப்பட்டேன்? சுவிசேஷம். இப்ப நீங்களா எப்படி ரசிக்கப்பட்டீங்க? சுவிசேஷம். சுவிசேஷம் மூலமா தான் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது வேத வசனம் உண்மையா சொல்லுகிறது. அப்படியானால் நான் இங்க வர்றேன். அப்படியானால் அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 42 இப்படி சொல்லுது. ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் எடுத்துருவோம். தினந்தோறும் தேவாலயத்திலே வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணி எல்லாரும் சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ரசித்தாங்க. வசனங்கள் அழகா சொல்ல பாருங்களேன். தினந்தோறும் தேவாலயங்களையும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசு அப்போ சீஷர்களுக்கு எவ்வளவு உபத்திரம் வந்தது, எத்தனை பேரை கொண்டாங்க. ஏரோது ஒருவனை கழுத்து அறுத்து கொண்டான். சீஷர்கள் மத்தியில, யூதர்கள் மத்தியில, இஸ்ரவேல் மத்தியில கொண்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண கட்டுப்பட இருந்தாங்களா? இல்ல. ஆண்டவருடைய சூழ்ச்சியை தடை பண்ணிட்டாங்க. எருசலேம் பட்டணத்துல, பெத்லகேமில், அந்த சுற்று புறங்கள்ல, தேசத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கிறிஸ்துவே கடவுள், இயேசுவே தேவன், அவரே ரட்சகர், அவரே கர்த்தர், அவரை மீட்க வந்தவர், அவரை பாவங்களை மன்னிக்கிறவர், அவரே நம்மை உயர்த்துகிறவர், அவரை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நிச்சயமா நமக்கு புதிய வானம் புதிய பூமி கொடுப்பவர். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள் என்று பிரசங்கத்து மேல பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. ஜெயில பிடிச்சி போட்டாங்க. ஆனா ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்தார். யாரு ஜெயிலுக்கு வெளியே கொண்டு வந்தது? பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதன். ஜெயில இருந்த பேதுருவை, ஏன்பா தூங்கிட்டு இருக்கிற? ஏன் இருப்பா? என் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நீ தூங்கிட்டு இருக்கிறிய? என் சுவிசேஷத்தை நீ அறிவிக்க வேண்டிய நீ தூங்கிட்டு இருக்கிறிய? ஜெயில அடைச்சிட்டாங்க ஆண்டவரே, அதனால நான் தூங்கிட்டு இருக்கேன். அவன் பேசியிருக்கலாம், ஆனா அது எழுதப்படல. தூங்கி கொண்டிருந்த அவனை விழாவில தட்டி எழுப்பி ரூம் வரையில கொண்டு வந்த, தூக்கத்திலே ரூம் வரையில வந்து விட்டார். காரணம் என்ன? என் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நீ என்னப்பா தூங்கிட்டு இருக்கிற? உதவி செய்கிறார் தேவ தூதனை கொண்டு, பிதாவாகிய தேவன். அப்ப அந்த வேதம் சொல்லுது, இப்படி இந்த நம்பிக்கைக்குள்ள எல்லாரும் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்றுதான் அன்னைக்கு தேவ தூதனை கர்த்தர் கொண்டு சீஷர்களை எழுப்பினார். எப்படி எழுப்பினாராம்? தினந்தோறும் தேவாலயத்தையும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ண இயேசு கிறிஸ்து என்றும், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கித்தாங்க. இயேசுவே கடவுள், இயேசுவே தேவன், இயேசுவே ரட்சகர், அவரே பாவ மன்னிப்புங்கிற மீட்பை கொடுப்பவர், அவரே பரலோகத்துக்கு வழி என்று சொல்லி என்ன பண்ணாங்க? இயேசுவே தேவன் என்று என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, பிரசங்கித்தாங்க. என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணா நடந்தாலும் பரவாயில்ல. தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க? சீஷர்களை பயன்படுத்தினாங்க. ஆண்டவருடைய பார்வையில விலையேறு பெற்ற கருவிகளாய் சீஷர்கள் எல்லாம் இரத்த சாட்சியா மரித்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆனா அதே அப்போஸ்தலர் புத்தகத்துல வேதத்தில் தெளிவாசம் 6:1 வாசி 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6:1 8 வரை சொல்ற அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது எப்படி சீஷர்கள் பெருகினாங்க? சீஷர்கள் யாரு? உட்கார்ந்து எல்லாருமே சீஷர்கள் தான். நம்புறீங்களா? கரந்து தட்டி கத்தாரி மகன் வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, சீஷர்கள் யாரு? நீங்க நான் எல்லாமே சீஷர்கள். ஆண்டவர் அந்த பவர் தான் கொடுக்கிறார். 12 பேர் மட்டும் சீஷர்கள் அல்ல, அதுல ஒருவன் காட்டி கொடுக்கப்பட்டான். அதுக்கு பதிலாக வேறு ஒருவர் வந்து விட்டான்.
அப்ப அந்த 12 சீஷர்கள் மட்டுமல்ல, 12 கோடி மக்களும் என்னவா சிஷ்யர்கள் தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? அநாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் விசாரிக்கப்படவில்லை என்று முழுமுறுக்கிறாங்க. ஆனா விதவைகளுக்கு, தள்ளப்பட்டவர்களுக்கு, குஷ்டரோகிக்கு, ஏழைக்கு, எளியவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கல என்று எல்லாரும் முறுமுறுத்தாங்க. வாசிங்க. அப்பொழுது முதல்ல என்ன பண்ணோம்? தேவனுடைய வசனத்தை போதிக்கணும். அப்புறம் தான் பந்தி. இயேசு கிறிஸ்து 3 நாள் சுவிசேஷம் அறிவிச்சார். என்ன பிரசங்கம் அது? மலை பிரசங்கம். தெரிஞ்சுக்கணுங்க. மலை பிரசங்கம் என்ன பண்ணாரு? வீட்டு பிரசங்கம் என்ன பண்ணாரு? ஓப்பன் பிரசங்கத்தில் என்ன பண்ணா தெரிஞ்சுக்கணும். அக்கா இருக்குது எல்லாத்தையும். மலை பிரசங்கம், கப்பல் ஊழியம், கிராம ஊழியம், ராஜாக்களுக்கு ஆண்டவர் ஊழியம் செஞ்சாரு, பணக்காரர்கள் மத்தியிலே போய் ஆண்டவர் பிரசங்கித்தார் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பிரித்து எடுத்து நாம் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எல்லாம் கூடுறாங்க. எல்லாருக்கும் போஜனம் கொடுத்து முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய வசனத்தை போதிக்கணும். அப்பதான் நாம சாப்பிடணும். இயேசு கிறிஸ்து 3 நாள் போதனை பண்ணார். பிரசங்கத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னார். என்னை சளைக்காம கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் பேரு? 20,000 பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. 5,000 பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க. ஆண்டவருக்கு அவங்க மேல அன்பு வந்து என்ன சொன்னாரு? இவளுக்கு என்ன பண்ணுங்க? அவங்க 3 நாள் என்னுடைய சத்தியத்தை கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு போனா சோறு கீழே கொள்வாங்க. இவங்களுக்கு என்ன கொடுங்க? ஆகாரம் கொடுங்க. ஆண்டவர் நம்ம எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு பாருங்களேன். வசனத்தை மட்டும் அவர் கொடுக்கறது இல்லை, வசதியும் கொடுக்கிறார். எத்தனை நம்புறீங்க? வசனத்தை நமக்கு கொடுத்து அப்படியே வெறுமையை நம்ம அனுப்ப மாட்டாரு. வசனத்தை கொடுத்து அந்த தினத்தை கொடுக்கிறாரு. போஜனம் கொடுத்து வசதியை கொடுக்கிறார். அது மட்டும் வசனத்தை மட்டும் கொடுத்து போப்பா சொல்லல. போஜனத்தை கொடுக்கிறார், வசதியை கொடுக்கிறார், ஆணை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், மலை மீது வைத்த பட்டணமாய் மாற்றுகிறார், உப்பாக வைக்கிறார். 5வது இந்த உலகத்துக்கு கொண்டு என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? வெளிச்சமா வச்சிருக்கிறார். அவர் எவ்வளவு நம்ம மேல தாகம், நம்மளை எப்படிலாம் உயர்த்த அவர் சித்தமா இருக்கிறார். அப்படிலாம் நம்மளை உயர்த்தணும். சில மலை மேல ஏறணும்னா சரைக்கிட்டு 2 தடவை கீழே விழுந்துதான் ஆகும். அப்படித்தானே? ஒரு துத்திர மலை மேல ஏறுறோம். எப்படி 10-15 தடவை நம்ம என்னதான் ஆகும்? கீழே விழுந்து அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில போய் சில நேரத்தில் கட்டு போட்டு சில நேரத்தில் குளுக்கோஸ் ஏற்றி என்னங்க ஐயா குளுக்கோஸ் ஏற்றி தினத்தில் நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஐயோ எனக்கு காயப்பட்டது, எலும்பு ஒடிஞ்சிட்டு, நான் மறுபடியும் ஏற மாட்டேன்னா நான் ஏறி என்ன பண்ணுவேன்? அந்த பட்டணத்தை நான் பிடிப்பேன்னு சொல்லி முயற்சி பண்ணி அடிபட்டால் பரவாயில்ல, காயத்தை ஆட்டிட்டு ஏறி முயற்சி பண்ணி 2-3 தடவை சரைக்கு கீழே வந்து கேவலப்பட்டு அவமானப்பட்டு நிந்தைப்பட்டாலும் பரவாயில்ல, நான் எனக்கு வைத்திருக்கிற லக்கை நான் தொடர்வேன் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அதுக்கு சில அவமானத்தெல்லாம் எழுந்தாதான் பவுல் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் எல்லாமானே யாவருக்கும் குப்பையுமான எழுதுறேன். நான் எல்லாருக்கும் எல்லாமானே யாவருக்கும் குப்பையானே. என்னால வாழ்ந்திருக்க முடியும், தாழ்ந்திருக்க முடியும், சோபால உட்கார முடியும், சேர்ல உட்கார முடியும், துண்டை போட்டு கீழே தலையிலையும். அதுக்காகவே நான் அழைக்கப்பட்டேன், முன்குறிக்கப்பட்டேன் என்று பவுல் தன்னை தாழ்ந்தது. அவரை விட நம்ம பெரிய ஆள் கிடையாது. அவரை விட அவர் ஒரு இளவரசனுடைய பையன், பணத்து மேலே படுத்தவர், அதிகாரத்தின் மீது அதிகாரம், யூதர்களை கொள்ளுகிறதும் அடிக்கிறதும் அப்படி இருந்த ஒரு பவுலை தேவன் பவுலாய் மாற்றினார். பவுலை விட நம்ம ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாதுங்க. வேதத்தை வாசிக்கும் போது தாழ்வு அதிகமா வரும். எவன் ஒருவன் வேதத்தை அதிகமா வாசிக்கிறானோ அவனிடத்துல கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் பார்க்க முடியும், கிறிஸ்துவின் தாழ்மையை பார்க்க முடியும், கிறிஸ்துவின் அற்புதத்தை உங்களால் பார்க்க முடியும், கிறிஸ்துவின் அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தை எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறோமோ அதை விசுவாசிக்க அந்த அளவாய் அந்த மனுஷனிடத்துல இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பெருக்கத்தையும் நம்மளால பார்க்க முடியும்.
அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்ல, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. கீழே சொல்ற, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவி ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தகுதியானவர்களை, பயமில்லாதவர்களை, துணிச்சல் உள்ளவர்களை, பட்டினி கிடக்கவும் பசியா இருக்கவும் இருக்கிற ட்ரெஸ்ஸை கொண்டு நம்மளை அலங்கரிக்கவும் இப்படியாப்பட்ட தாழ்மை உள்ளவர்களை, இயேசு மீது அன்பு உள்ளவர்கள் கொண்ட 7 பேர் உங்க சபையில் என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கள். அப்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வசனங்கள் இந்த பூமியில ஏழை எளிய மக்களுக்கு என்ன ஆகும், நிறைவேறும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு ஆலோசனையை நம்ம பார்க்கிறோம். கீழே சொல்றாரு, நாங்களோ ஏற்படுத்துவோம் சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 12 கூடி சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அவங்க சோம்பேறியா உட்கார்ந்துக்கிட்டு வேலை வாசிக்காம ஊழியம் செய்யாம அந்த 7 பேரை மாத்திரம் பயிற்சித்து வெளியே அனுப்பல. அவர்களை விட இவங்க என்ன பண்றாங்க, ஜெபத்திலும் ஊழியத்திலும் ஆண்டவர் மீது பக்தியிலும் இடைவிடாமல் என்ன பண்றாங்க, கர்த்தருடைய பாதத்துல தரித்திருக்கிறாங்க. விசுவாச மார்க்கத்தாலே நீங்கள் அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை வைத்திருக்கிறேன், நான் உங்களுக்கு அதை கொடுக்கும் வரை நீங்கள் எருசலேமிலே தரித்து என் வேத வசனங்களை, வாக்கியங்களை, சத்தியங்களை விசுவாசித்து அமர்ந்திருங்கள் என்று கர்த்தர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். கீழே சொல்றார் பாருங்க, இந்த யோசனை சபை எல்லோருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது வாசிக்க ஒரு ஆள் மைக் கொடுத்து வாசிக்கணுங்க, பிரசன்ட் பண்ற நானே வாசிக்கலாம், ஆனாலும் நான் பிரசன்ட் பண்ண முடியாது. இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்னோனையும் யூத மார்க்கத்தானவனையும் அமர்ந்தவனையும் அந்தியோகாகிய பட்டணத்தானாகிய நிக்கோவையும் 7 பேரை தெரிந்து கொண்டாங்க. 7 பேரை தெரிந்தெடுத்து சபையிலே அவர்களை கொண்டு கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படி அங்க தெரிந்து கொள்றாங்க. 7 பேர் 8 பேரை பண்ணிருக்கலாம், 10 பேரை பண்ணிருக்கலாம். ஏன் 7 பேரை தெரிஞ்சிருக்க? பரிபூர்ண ஊழியத்தை செய்யணும், பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படணும், பரிபூர்ணமாய் உயர்த்தப்பட வேண்டுமானால் 7 என்கிற வார்த்தையை 7 மனிதர்களை விசுவாசம் உள்ள, நம்பிக்கை உள்ள, அமைதி உள்ள, கீழ்ப்படிதல் உள்ள 7 பேரை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்க சபைகளிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கீழே 6 சொல்றது, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். எங்கோடி நிறுத்தினாங்க? அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினாங்க. அவர்கள் மீது ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள். அவங்களை அபிஷேகம் பண்றாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க தேவ ஊழியத்திற்கு. துக்கத்திலும், துயரத்திலும், கஷ்டத்திலும், கவலையிலும், கண்ணீரிலும், தாகத்திலும், நிர்வாணத்திலும் எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தைகளை சொல்லத்தக்க, குழுகளை கூக்கத்தக்க, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஒரு ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியில் அவங்களை பிரதிஷ்டை செய்யறாங்க. விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனத்தின் மீது நீங்கள் பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது, வசனத்தின் மீது பழக்கம் உள்ளவர்களாக இருக்கும்போது விசுவாசத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு தான் நீங்கள் இடம் கொடுக்கணும். விசுவாசத்தை எந்த வழியிலும் வருவான், போதகர் மூலமா வருவான். அந்த நேரத்தில் வார்த்தைகள் என்ன உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான். வார்த்தைகள் போதகர் மூலமா கூட உங்களுக்கு சில இடம் வந்துடும். சில விசுவாசிகள் மூலமா உங்களுக்கு இடம் வரலாம், தௌப்ப வீட்டுல இடம் வரலாம், தாய் மூலமா இடம் வரலாம். நீங்கள் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களா இருந்தா, விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தா நீங்கள் இடறி விழுவீர்கள்.
இடைவிடுறதுக்கு பிசாசு சில இடங்களை கொண்டு வந்து நம்மளை விழ வைத்திருவான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அன்புள்ளவர்கள், பதிவுள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள், கீழ்ப்படிந்து உள்ளவர்கள், தாய்மை உள்ளவர்களை இங்கே தேர்ந்தெடுங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வராது? கோபம் வராது, எரிச்சல் வராது. அப்ப அவங்க எல்லாத்தையும் தாழ்மை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவங்க கர்த்தருடைய பணிவிடக்காரனா இருக்கும்போதே அங்க யாரு ஜெயம் பெறுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் பெறுகிறார். கீழே அடுத்த 8வது வசனம் படி சொல்லுங்க பாருங்களேன். 7 தேவவசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார். பார்த்தீங்களா? அப்ப சில ஆசாரியர்களாக வந்துடலாம். எந்த ஆசாரியன்? இஸ்ரவேலருக்கு ஆசாரியன், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஆசாரியன் இருந்தாலும் எங்க வந்துட்டான்? விசுவாசத்துக்குள்ள வந்துட்டான். யூதர்கள் எங்களுக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாம் தான், ஈசாக்கு தான், நாங்கள் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற ஆசாரியன் எங்க வந்துட்டான்? விசுவாச மார்க்கத்தோடு சேர்ந்துட்டான். அது யாருடைய ஜெபம்? யாருடைய கீழ்ப்படிதல்? சீசருடைய ஜெபம், சீசருடைய கீழ்ப்படிதல். நான் சொல்லல, வேறு சேர்ந்துட்டான், ஓடி வந்து சேர்ந்துட்டான். ஆசிரியர்கள் ஓ கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிற மதம் இருக்கிறது, இவரோடு நாம சேர்ந்து போயின்னு சொல்லி ஓடி வந்து சேர்ந்துக்கிறாங்க. என்று சொல்லுது ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தான். கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்படி உங்களில் ஒருவர் இருக்கிறீங்களா? இல்லையா? முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். முயற்சி செய்யுங்க. 10 பேர்ல ஒரு கைடு இருக்கணும். 10 பேர்ல ஒரு கைடு நிச்சயமா இருக்கணும். அல்லேலூயா. நிச்சயமா இருக்கணுங்க. இல்லைன்னா அந்த கைடு என்ன பண்ண முடியாது? ஒரு டூர் போறோம், அதுல ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க? வழிகாட்டியா இருப்பாங்க. அவங்க சொல்றதுதான் அவன் எல்லாரும் கேட்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குழு போய் சேராது. அந்த 30 பேரும் அந்த ஒருவனுடைய வார்த்தைக்கு என்ன ஆகணும்? கீழ்ப்படிச்சா. ஏன்னா அவன் தான் வழிகாட்டி. அவன் தான் எல்லா ஊரையும் சுத்தி காட்டி கொண்டு வந்து கடைசியில் சென்னப்பட்டத்தை நம்ம கொண்டு விடுவான். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் ஆண்டவரை கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நல்லவர். அடுத்தபடி அதே அப்போஸ்தலர் 7:6 இப்படி சொல்லுது. 7:6 வாசிக்கிறேன். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அந்த தேசத்தார் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. விசுவாசமாக நீங்க நொறுக்கி புடப்பட்டுவாரு சொல்லிட்டாரு. நீங்க இப்ப குதிக்கிறீங்க, ஆடுறீங்க, ஆனா உங்களை அடிமைப்படுத்த போற அவன் ராஜா. நெருமை தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறதுங்க. 7 பேரை நியமித்த உடனே அந்த 7 பேருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் ஊழியம் கொடுக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனமாய் அங்கே பேசப்படுகிறது. சீசர்கள் பேசுறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோம், ஒரு காலம் வரப்போகுது, 400 வருஷம் நம்ம அடிமைப்பட போகிறோம், அடுத்த வருஷம் கொலை வரப்போகிறது, பூமி அடைச்சு வரப்போகிறது, யுத்தத்துக்கு யுத்தம், நாட்டுக்கு நாடு யுத்தம் வரப்போகிறது. மனுஷன் மீது கோபித்து நம்ம என்ன பண்ண முடியும்? விசுவாசம் கொண்டு வருகிற நெருக்கத்தை எப்படி நாம ஜெயிக்க முடியும்? சொல்லுங்க. எல்லாரும் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜபத்துல. வீட்டில் ஜெபம் பண்றாரு நினைக்கிறேன். அவர்தான் டக்கு டக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்பா அதை நீ மாத்தியா? ஊழியம் முடித்து மேல உள்ள அந்த அங்கியை கைட்டினா வீட்டுக்குள்ள ஞாபகம் வந்துடணும். அது மாதிரி அங்கி நாம தான் வரணும். அந்த அங்கியை கைட்ட விட்டா குடும்ப ஞாபகம் வந்துடும். நம்ம பேபி வந்திருக்காங்க, கரங்களை மகம் போடுறோம். நல்ல ஒரு சகோதரி 2 பேர் வந்திருக்காங்க. தேவனுடைய அன்பு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுதுங்க? நெருங்கி ஏவுதுங்க. அதுல கசப்பு இருக்கலாம், அதுல சில வேதனைகளையும் கசப்புகளையும்
எதிர்ப்பு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்று சேர முடியாது. அதெல்லாம் மண்ணை போட்டு என்ன பண்ணோம், மூடணும். அப்பதான் பைபிள் சொல்லுது, சில காரியங்களை மண்ணை போட்டு மூடிடு. அப்பதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நட்பு, அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வசனங்கள் ஜெயித்து. அப்ப யார் வெட்கப்படுறா? யார் வெட்கப்படுறா? பிசாசு வெட்கப்படுறா. பாருங்க, பிசாசு வெட்கப்படுறா. அந்த வசனம் இருக்கு, அது புதுதான் போக முடியாது, டைம் ஆயிடுச்சு. அதுக்கு சொல்றாரு 7:6 வாசித்தோம். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அந்த தேசத்தார் அனைவரும் அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். வேதம் பாருங்க, தெளிவா சொல்லுது பாருங்க, தெளிவா சொல்லுது. 3 சொல்றா பாருங்க, 3 வாசிங்க. 7:3, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. அல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அடிமைப்படுத்த போறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. ஏற்க திருத்தந்தோஷமாய் இங்க வார்த்தை வெளியாயிட்டு. ஆனா 9:10 8, 9, 10 வசனம் எப்படி சொல்ல பாருங்களேன். மேலும் விட்டன் சேசன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடி அவன் ஈசாக்கை பெற்ற பொழுது 8ஆம் நாளில் அவனுக்கு விருந்தேசனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 18 கோத்திர பிதாக்களையும் தத்தெடுத்தான். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்க போய் நிக்குது பாருங்க. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் நம்ம தொடர்ந்து வருது. ஆசீர்வாதம் நம்ம தொடர்ந்து, அந்த ஆசீர்வாதம் பற்றிக்கொண்டே வந்துட்டு இருக்கிறது. ஆசீர்வாதம் தொடர்ந்து வருங்க. சாபமும் அக்கிரமும் அநியாயமும் நம்மள விட்டு ஓடிடும். ஆனா ஆசீர்வாதம் மட்டும் எப்படி வரும்? தொடர்ந்து வரும். தொடர்ந்து. ஏன்னா அவர் வாக்கு பண்ணிட்டாரு, நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என் உயரம் எனக்கு தெரியும், அப்ப எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு தெரியும். நான் படிப்பேன், படிக்க மாட்டேன், நான் பாஸ் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியும். என்னால அமெரிக்கா பட்டணத்துக்கு போக முடியும், அந்த இதுல ஏர்போர்ட்ல என்னால ஏற முடியும், அந்த பிளேன்ல என்னால போக முடியுங்கிற அந்த பயம் இருக்க கூடாது. இல்லைன்னா மூச்சு திணறல் வரும். பயம் இல்லாம நம்ம எதையும், நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மேல் விசுவாசம் வைக்கும் போது அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? குறிப்பிட்ட நேரத்துல நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? ஜெயத்தை கொண்டு வருகிறது. அப்ப 10 என்ன சொல்றாங்க? 10 தேவனோ அவனுடைய கூட இருந்து எல்லா உபத்திரங்களிலிருந்தும் அவனை விடுவித்து எகிப்து ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீட்டாருக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். யாருங்க? அந்த 12 கோத்திர தலைவனாக யார் அவன்? யோசேப்பு. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் உறுதி. அப்ப இந்த வேத வசனம் எப்படி சொல்லுது? எப்படி சொல்லுது? 10 தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவித்து எகிப்து ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்துக்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக. ஆண்டவர் அவன் 20 காசுக்கு விற்கப்பட்டாங்க, அவன் குழியில தள்ளப்பட்டான். இது காரணம் என்ன? தன் சகோதரனையே குழியில தள்ளுவாளுக்கு, தன் சகோதரனே விற்று போடுகிறவருக்கு அந்த 11 பேருக்கு என்ன நடந்தது? 10 பேர் அந்த வீட்டில் இருக்கிறான். அந்த 10 பேருக்கு என்ன நடந்தது? பொறாமை தானே, சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த 10 பேர் என்ன பண்றாங்க? யோசிப்பு மேல அப்பா அன்பா இருக்கிறாரு, அரவிப்பா இருக்கிறாரு, இவனு உண்மையா இருக்கிறான். நீங்க நடந்ததா போய் அப்பாட்ட சொல்லிடுறாங்க. உண்மை, அந்த உண்மையானது மனிதனை கொலை பண்ற அளவுக்கு இருதயத்தை பிசாசு மாத்துக்கிறான். அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு பேச பண்ணிட்டேன், ஏற்கனவே அதை பண்ணி முடிச்சுட்டேன். லைலூயா. இதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டோம். அப்ப யோசிப்பு வந்து சொப்பனம் காணுறான், என்னமோ அறிக்கை விழுன்றான், இவெல்லாம் பண்ணாலும் பிறகு பிரசங்க நாங்க போல. ஆனா அவன் மேல இருந்த பொறாமை, அவன் மேல இந்த வெறுப்பு, அவன் மேல இந்த வேதனை, இவன் நமக்கு இருந்தா நமக்கு தொல்லை துயரங்க, இவன் என்ன பண்ணலாம்? கொண்டு போட்டுலாம். ஒருத்தன் சொல்றான், கொண்டு போட்டு அப்பா என்ன பண்ணிடலாம்? சிங்கம் அடிச்சு சாப்பிட்டு சொல்லிடலாம். ஒருத்தன் சொல்றான் குழியில தள்ளுன்றான், குழியிலே அவன் செத்து போயிடுவான், எங்களுக்கு தப்பி எப்போ தானே எங்களுக்கு தெரியாது. ஒருத்தன் சொல்றான் அந்த ரத்தப்படி நமக்கு வரலாம், அந்நிய தேசம் விட்டு போட்டுடலாம். சொந்த சகோதரனை வைத்தவன் என்ன பண்றான்?
பால் விளையாடுறாங்க. அந்நியன் நம்மளை எப்படி விளையாடுவான் யோசனை பண்ணுங்களேன். சொந்த சகோதரனே அவனுங்க பல விதமான திட்டம் போடுறான். ஒன்னியும் அந்நியர்கள் துர்பார்க்கணும் எப்படிலாம் திட்டம் போடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் மீது ரொம்ப ஜெபிக்கணுங்க. எனக்கு நீ ஜெபங்க. நீ ஜெபம் பண்ணா உன் எதிரி ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவான். உன்னை காட்டுவாரு. இவன் உன்னை கொல்ல வகை தேடுறான், எச்சரிக்கையாயிரு. இவனை அழிக்க வகை தேடுறான், எச்சரிக்கையாயிரு. இவன் உன் மேல அதிகமா பொறாமப்படுகிறான், உன் மேல வஞ்சகமா இருக்கிறான், நீ எச்சரிக்கையாயிரு. சத்துருக்கு விலகிரு. ஜாக்கிரதையா ஆண்டவர் பண்ணுவாரு. உனக்கு ஒதுத்து கொண்டே இருப்பார். அப்ப ஜெபம் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு மாத்திரம் நீ செவி கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்று நீங்க இந்த வேத வாசனம் சொல்லுகிறது. அப்ப நம்மள யாரு? ஆபிரகாமுடைய விசுவாச மார்க்கத்தான். அப்ப விசுவாச மார்க்கத்தான் யாருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க? ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கு நீ நானும் சொந்தக்காரங்க என்று இந்த வேத வாசனம் சொல்லுது. மூணாவது ரோமர் 11, ரோமர் புஸ்தகம் 11 29 36 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உங்களை கேட்கிறேன், வாசிங்க. 29 ஆரம்பிங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் எப்படி? யார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கரங்களை மகம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க ரட்சிக்கப்பட்டது ஆசீர்வாதமா இல்ல கேடா? நீங்க ரட்சிக்கப்பட்டது ஆசீர்வாதம். அக்கிமே திரும்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சின்ன வயசுல கல்யாணம், சாரி சின்ன வயசுலே ரட்சிக்கப்பட்டதா இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம் பாருங்க. எனக்கு படிப்பு மேல அவ்வளவு ஆர்வமா இருக்குது. ஏன்னா இந்த கணக்கை கொஞ்சம் போட்டு கொடு, கொஞ்சம் இந்த இங்கிலீஷ்ல எழுதி கொடுங்க பிள்ளைங்களை கெஞ்சதை விட நம்ம படிச்சிருந்தா அசால்ட்டா கம்ப்யூட்டர் போட்டு ஆங்காங்க அமெரிக்கா ஜப்பான் சும்மா அடிச்சமா போயிட்டு இருக்கோம். இவங்களுக்கு லெட்டர் நம்ம டாக்ஸில அனுப்பிச்சிடலாம். எனக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு தெரியுங்களா? சின்ன வயசுல ரட்சிக்கப்படல, 17 வயசு முடிஞ்சிச்சு அப்புறம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்லைன்னா போய் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருப்பேன். அப்ப கூட ஒரு போதகர் சொன்னாரு, இப்ப கூட பரவாயில்ல, நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிங்க, கல்யாணம் பண்ற வயசு சொன்னாரு. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்ப தேங்காய் காஞ்சி போச்சு, மறுபடியும் இலைசியா மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எனக்கு படிக்க ரொம்ப ஆசைங்க, உண்மையிலேயே சொல்றேன். ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அப்படி வந்தா நம்ம பண்ணி நம்ம வேலை செய்யலாம் பாருங்க. ஊழியமா இருந்தாலும் சரி, உலக காரணம் சரி, டக்கு புக்குன்னு அடிச்சு நம்ம மற்றவரிடத்திலே போய் நாம் சில காரியங்களுக்காக நம்ம இடத்துல போக முடியாதுல்ல. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. என்ன சொல்றாரு 29ல? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும். ஹல்லேலூயா. நம்மளை அழைத்த அழைப்பு மாறாதது, உங்களை அழைத்த அழைப்பு மாறாது. நம்ம அதுல ஜாக்கிரதையா இருக்கணும், கிட்டி பிடிச்சிக்கணும். குழம்பு குழைச்சிட்டு இருக்குதுங்க, கீழே இறக்கணும். நீ பிடிக்கிற கிட்டி இருக்கிறத அந்த கிட்டி அந்த பாத்திரத்தை பிடிக்கும் போது எப்படி பிடிக்கணும்? டைட்டா பிடிக்கணும். அதை இறக்கி வைத்து வரை உன்னுடைய யோசனை அந்த மீன் குழம்பு சட்டி மேலே இருக்கணும். அப்பதான் அந்த மீன் குழம்பு சட்டியும் கீழே விட்டாது, உன் சரீரம் என்ன பண்ணும்? காக்கப்படும். 2 பாயிண்ட் இருக்கு. அந்த மீன் குழம்பும் கீழே ஊத்திடக்கூடாது, உன் சரீரமும் வெத்திடக்கூடாது, ஆபத்து உனக்கு நேரிடக்கூடாது. அப்ப அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் அதற்காகவே என்ன பண்ணேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா வேலைகளிலும் சிந்தைகளிலும் தேவனை தேடுதலிலும் ஜெபிப்பதிலும் நம்ம எப்படி இருக்கணுமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளை. வாசிங்க. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாத இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. எங்க கொண்டாந்து நுணுக்கிறார் வசனத்தை? இரக்கம் பெற்றது போல. வாசிங்க தொடர்ந்து. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. இரக்கம்
இரக்கம் பெறுவார்களாம். அழகாய் பவுல் சபைக்கும் சமுதாயத்துக்கும் சங்கத்துக்கும் இந்த உலகத்துக்கும் அழகாய் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைங்க. எனக்கு அன்பான நம்மளாம் யாரு? விசுவாசத்தில் தான் நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம இன்னும் அறிஞ்சி கொள்ளலன்னு நினைக்கிறேன். வேத வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்களேன். 30வது வசனம் என்ன சொல்லுதுங்க? ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்தபோது இப்பொழுது தேவனுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். ஒரு காலத்துல நம்ம கீழ்ப்படியில இயேசுவை யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு ஒதுக்கப்பட்டவர், ஒரு ஒதுக்கப்பட்டவர், ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஆண்டவர் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவர்தான் உலக கடவுள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கீழ்ப்படியாமல் இருந்தோம். அப்புறம் நம்ம கீழ்ப்பட்டதுனால அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய அரவணைப்பு என்ன, அவருடைய ஆசீர்வாதம் என்ன, அவருடைய மேன்மை என்ன என்பதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பின்வாங்கி போவோமா? இந்த கணத்தை அரைஞ்சு அந்த கணத்தை காட்டுவோம். ஒருத்தர் நம்மளை குற்றப்படுத்தி பேசினா பரவாயில்ல, ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு காரியத்துல பேசுறாங்க, ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம் மக்கள் பார்த்து அவங்களை ஸ்தோத்திரம் சொன்னா அந்த நட்பு மறுபடியும், அந்த அன்பு மறுபடியும், அரவணைப்பு மறுபடியும், அந்த கூட்டாட்சி மறுபடியும் சபை கூட்டாட்சிங்க. இது நமக்காக ஏற்பட்ட அந்த கூட்டாட்சி என்பது சபை. சபையில எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் கூட்டாட்சி தான். அந்த காலத்துல கூட்டாட்சி என்பது சபை தான். இன்னைக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு உலகத்துல கூட்டாட்சிங்களா நட்டாட்சிங்களா சின்னாட்சி பெரியாட்சின்னு சொல்லிட்டு கிடக்குறான். கூட்டாட்சி என்பது சபையில தாங்க. சூசர்கள் கூடி ஒன்று சேர்ந்து 7 பேரை நியமித்து அன்னைக்கு மோசே 1000 பேருக்கு ஒரு கூட்டாட்சி, 50 பேருக்கு, 100 பேருக்கு, 500 பேருக்கு, 2000 பேருக்கு, 3000 பேருக்கு சில கூட்டாட்சிகள் அமைத்துதான் அந்த 30 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்கிறான், வழி நடத்துகிறான். அதுக்கு காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யார் மூலமா மோசைக்கு அறிவுரை கூறுகிறாரு? ஆம்னார் மூலமா அறிவுரை கூறுகிறாரு. யார் மூலமானாலும் அறிவுரை கூறுவாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கீழ்ப்படி கரங்களை மகிழ்பட்டு யார் மூலமானாலும் அறிவுரை வரும். அவங்க மேல நம்ம கோவிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண நம்ம உடனே மோசை கீழ்ப்படினா அவன் வேலை குறைக்கப்பட்டது. ஒரு முக்கியமான வேலைக்கு மாத்திரம் அவனை பயன்படுத்தினான். மற்ற வேலைகளுக்கெல்லாம் எல்லாரையும் போய் அவளை பாரு, ஒரு அந்த சோத்திரம் பாண்டியனை பாரு, சோத்திரம் கனாவை பாரு, சோத்திரம் எசரை பாரு, சோத்திரம் அவங்களை பாரு, இவங்களை பாரு. நம்ம என்ன பண்றோம்? வேலைகள் அவங்களுக்கு ஆண்டவர் வேலையை கொடுக்கிறாங்க. கர்த்தாவே அந்த பகுதியில் போனா சாவலை பார், யோசுவாவை பார், பிரதரை பார்த்தீங்களா? எப்படி அவனுடைய ஊழியத்தை நம்ம என்ன பண்றோம்? பெருகுகிறோம். ஊழியம் பெருகிறது. சீசர்கள் பெருகிட்டாங்க. உலகமங்க எங்க பார்த்தாலும் கிறிஸ்துவ பார்க்க நடமாடி கொண்டிருக்கிறாங்க. 36 வசனம் இப்படி சொல்லுது. கீழே கீழே வழங்க 32 எவன் மேல் இரக்கமா இருக்க தங்க தேவன் எல்லாரையும் கீழ்படுத்தாமைக்குள்ளே அடைத்து போட்டார். கீழே வாசிங்க அப்படியே. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். எப்படி வேணா எப்போ அவனை வைத்தவர், எப்போ அவனை ஆசிரியப்பாரு. நீ அதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கணும். கத்தல் கீழ்ப்படிந்து அவருடைய வட்டத்துக்குள்ள, அவருடைய கட்டளைக்குள்ள, கற்பனைக்குள்ள கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்றாரு. கீழ் அடுத்த வசனம் 34 கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவரால் முந்தி அறிந்து ஆண்டவருக்கு இது பிடிக்கும், ஆண்டவருக்கு இந்த வீடு பிடிக்கும், இந்த மாளிகை பிடிக்கும், இந்த கீபோர்டு பிடிக்கும், இந்த ஆம்பிளிபார் பிடிக்கும்னு அவருடைய யோசனையை, அவருடைய ஆசைகளை அறிந்து மட்டன் குழம்பு, கறி குழம்பு யாரு கொடுத்தது? கொடுக்க முடியுமா? அண்டாசனத்தை படைத்து உனக்கு என்ன வேணும் என்பதை கொடுப்பவன். உனக்கு கார வேணுமா, கௌதாரி வேணுமா, பேரிச்சம்பழம் வேணுமா, இல்ல முந்திரி பழம் வேணுமா என்று அவர் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். அவருக்கு என்ன தேவை என்பதை நம்மளால் நிதானிக்க முடியுமா? சொல்ல முடியுமா? விசுவாச மார்க்கத்தாரே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு எனக்குங்க.
ஆசீர்வாதம் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறது. நம்மளை உயர்த்தும் வரை அவர் ஓய்வதில்லை. அதனால அவர் சொன்னார் யாக்கோபு பார்த்து, நான் நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு வந்து உன்னை காத்து உன்னை ஆசீர்வதித்து உன் சொந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வந்து விடும் வரை நான் உன்னை விட்டு உலகத்துக்குள்ளே உன்னை அவனுக்கு மாத்திரமா யாக்கோபு மாத்திரமா சொன்னாரு, எனக்கும் உனக்கும் சொல்லியிருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த வசனம் என்ன சொல்றது? கீழே சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அவருக்கு நீ நான் யாருக்கு மகிமை? நீ யாருக்கு? அதுக்கு ஒரு வசனம் சொல்லுது. ஏசாயா 43:21 அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சீக்கிரம் வாசிங்க. எதுக்கு உன்னை ஏற்படுத்தி இருக்கிறாரு? இந்த ஜனத்தை இந்த ஏசாயா செய்கிறார். ஜனத்தை யாருக்காக நான் ஏற்படுத்தினேன்? எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் சுதியை சொல்லி வருவார்கள். எதற்கு ஏற்படுத்தினான்? எதுக்கு தென்னை மரம் வைக்கிறோம், மாம்பழம் வைக்கிறோம், தேங்காய் மரம் வைக்கிறோம்? ஏற்ற நேரத்துல நம்ம அலுப்பா இருக்கும்போது, அசைவா இருக்கும்போது, தாகமா இருக்கும்போது ஒரு இளநீர் பறிச்சு வெட்டி சாப்பிட்டு போது ஐயா வந்தாரு, ஐயா ஒரு இளநீர் கொடுங்க. அந்த நேரத்துல நீங்க யாராச்சும் வந்தாங்க, ஐயோ சகோதரிங்க வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு இளநீர் கொடுங்க. அப்ப ஆண்டவர் எல்லாரும் நிலைப்பாடுதல் கொடுக்கிறவரா இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப நம்ம யோசனை பண்ணி பாருங்களேன், நம்ம எதுக்கு ஏற்படுத்தினாங்க? நம்ம மூலமா அந்த உலக மக்கள் ஆசீர்வதிக்கணும். உலக மூலமா தாங்க உலக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீ ஆசீர்வதிக்கப்படலன்னா உலக மக்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க? நீங்க சுகமா உங்களுக்காக ஒரு சுகத்தை ஏற்படுத்தினார். அப்ப அந்த அண்ணம்மா, அந்த கதையை விட்டுட்டேன், கொஞ்சம் இருக்கு. அந்த அண்ணம்மா அந்த நேரத்துல கொள்ளை நோய் வந்துருச்சு அந்த கிராமத்துல. ஃபாதர் ஆண்டவர் தான் அந்த போப்பாண்டவர், அந்த போப்பாண்டவர் சொல்றாரு, வெளியில யாரும் போற மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அண்ணம்மா சொல்றாங்க, கூட ஒரு சகோதரி அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. இந்த சகோதரி சொல்றாங்க, கொள்ளை நோய் வந்திருக்கு, இந்த நேரத்துல நம்ம எப்படி? அந்த பிரச்சனை உனக்கு வேணாம், அந்த கொள்ளை நோய் ஆண்டவர் பார்த்துப்பார், ஏன் பின்னவா? அல்லேலூயா. நீங்க அன்னை தெரசா குஷ்டரோகிகளையும் பயங்கரமான நோய் வாழ்ந்தவர்களையும் தொடச்சாங்க. அவங்களுக்கு நோய் வச்சிருக்கா இல்லையா? உன் விசுவாசையா, உன் நம்பிக்கையா? அன்னை தெரசாவுக்கு எந்த நோய் வரலையே. அவங்க குஷ்டரோகம் பலவிதமான நோய் வாய்ப்பட்டவங்களை தான் போய் என்ன பண்ணாங்க, தொட்டு பணிவிடை செய்யறாங்க. அவங்களுக்கு நோய் வரலையே. இந்த அண்ணம்மாள் போய் எல்லாரையும் வாங்கி எடுக்கிறாங்க. எல்லாரையும் போய் இந்த வாக்கியை பிடிச்சி கழுவுறாங்க. அப்ப அந்த அம்மா கேட்குறாங்க, என்னது உங்களுக்கு அந்த கொள்ளை நோய் எங்களுக்கு வராது? ஏசு பாருங்க, அந்த அம்மா சொல்றாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. உன்னை பார்க்கிறவங்க யாரு பார்க்கறாங்க? உன்னை பார்க்கிறவங்க யாரு பார்க்கறாங்க? உன்னை பார்க்கிறவங்க யாரு பார்க்கறாங்க? இயேசுவை பார்க்கறாங்க. அப்ப நீ இயேசு உகந்தவர். உன்னை பார்த்த உடனே இயேசு நாமம் தான் உங்களுக்கு வரும். உலகத்தை பார்க்கிறவங்க இயேசு பார்க்கறாங்களா? பார்க்க மாட்டாங்க. உன்னை பார்க்கிறவங்க யாரும் பார்க்கறாங்க. அப்ப நம்ம எப்படி இந்த பூமியில இருக்கணும்? விசுவாசமா இருக்கத்தாரே தேவ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பக்கத்துல இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விட்டீர்களா? கீழே வேத வசனம் சொல்லுது. 8 யோபர் 8:33 வாசிங்க. 33 8:33 வாசிங்க. நான் முடிக்க போறேன். ஏன்னா பிரசங்கம் 2 நாள் பிரசங்கம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் எப்படிங்க? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே ஒரு பாவியை, ஒரு பரதேசக்காரனை, ஒரு ஏழை நீதிமானா மாற்றிருக்கிறார். நம்ம மேல குற்றம் சொல்லுகிறவன் யாரும் கிடையாது. அடுத்த வசனம் சொல்லுது 34 ஆக்கனைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தார். யாருக்காக மரித்தார்? ஆக்கனையோட எப்படி தூக்க முடியும்? ஒரு பெண்ணை எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்து பார்த்தேன். என்ன மெசேஜ்? 12 மணி நேரத்துல நீங்க 12 பேருக்கு இதை அனுப்புங்க, நாகப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நான் திரும்பி அனுப்பிச்சிருப்பாரு. மூட நம்பிக்கை உள்ள பெண்ணே சொல்லிட்டு வசனத்தை அமைச்சர் சொன்னது ஒரு அவர் சங்கீதத்துல, சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தில் சர்ப்பத்தையும் கால்களினால் மிதித்து போடுவார் என்று சொன்ன சத்தமே இல்லை. மறுபடியும் எல்லாத்தையும் அனுப்புவாங்க தான் பார்க்கணும். நான் அனுப்பல. நீங்க சீக்கிரமா 12 பேருக்கு அனுப்புங்க.
அப்போ உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு அண்ணா யாரா இருக்கட்டும் பார்த்து என்னதான் நடக்கணும் பார்த்துட்டா நான் எதிர்முறையை அனுப்பி விட்டேன். இதுவரை சாப்பிட்டேன் அவள் பாருங்களேன், மூட நம்பிக்கை. இன்னைக்கும் பாம்புக்கும் பல்லிக்கும் நரிக்கும் நாய்க்கும் நம்ம வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டோடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பண்டிக்கும் நரிக்கும் நாய்க்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் நம்ம அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் தள்ளுன்னு சொல்றேன். யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம எப்போதுமே எப்படி இருக்கணும்? பட்டினியா இருக்கிறோமோ பசிமா இருக்கிறோமோ அது பொருட்கள் அல்ல. ஆசீர்வாதமா இருக்கிறோமோ ஏழையா இருக்கிறோமோ இல்ல பிளாட்பாரத்துல குடியிருக்கிறோமோ வனாந்தரத்துல குடியிருக்கிறோமோ அல்லது எப்படி இருக்கிறோமோ அது கதையே கிடையாது. அது அவனுடைய புத்திமான் பலமான், அவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறது. அவனுடைய முயற்சி, அவன் தன்னையும் தன் கூடாரத்தையும் தன் வாழ்வையும் தன் போக்குவரத்தையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறது அவனுடைய அறிவு ஞான புத்தி. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் விலையேற பெற்றது. ஆனா நாம் உலக காரியங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நாம யாரை உச்சரிக்கிறது, அதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட். நம்ம யாரை மகிமை பற்றி பேசுகிறோம், யாரை உயர்த்தி பேசுகிறோம், யார நம்ம யாரு, முதல்ல நான் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளணும். நான் யார்? அல்லேலூயா. பிள்ளைகள் தான் சொன்னேன், உங்க ஊர் என்ன ஊர்னா சென்னை சொல்றீங்க. அப்ப நான் ஒத்த வேஷம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். சீர்காழினா உங்க சீர்காழில இருந்து இங்க தானே வாழ்றோம். உங்க ஊர் என்ன ஊரு? யோசேப்பு கேட்டா உன் ஊர் என்ன? எகிப்தான்னு சொன்னான். என்னையா கத்தனை மகன் படுத்து உன் ஊர் என்ன ஊரு? சென்னை. பார்வனை கேட்டான் உன் ஊர் என்ன ஊரு? என் ஊருக்கு போகுது. உன் வீடு எங்க? என் வீடு தான். ஓகே பாரு கேட்டான் என் வீடு, இது என் ஊரு. அப்பதான் அவனுக்கு அவன் நம்பிக்கை வந்தது. நீ போகும்போது ஊருக்கு போய்க்க வந்து ஆனா நீ இப்ப இருக்கிற ஊர் தான் உன் ஊர். நான் சொல்லியிருக்கிறேன் உன் ஊர் என்ன ஊர்னா சென்னை மட்டும் வாங்க. நீ சொல்ல சீர்காழி மங்கமடம் மாயவரம் சொன்ன போட்டுவிடுவாங்க. இருக்கிற வரை உன் ஊர் எது? என் ஊர் யாது? வெட்டுவாங்கனே சென்னை 41, இன்னைக்கு 115. ஆண்டவர் அதுதான் பார்க்கிற. இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை, இதுதான் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்ம எப்போ எங்க எப்போ வேணாலும் நம்ம எதோ பண்ணிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நாமத்தை நீ நான் என்ன பண்ணோம்? நாமத்தை உயர்த்தணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்களேன், 36 சொல்லுது பாருங்களேன். இல்ல அல்லேலூயா, யாருமே கிடையாது பாருங்களேன். முடியாது, பிரிக்க முடியாது. அடுத்த வசனம் கீழே வாசிங்க. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இது எல்லாவற்றிலையும் எப்படிங்க எல்லாவற்றிலையும் நம்பி கர்த்தர் மீது ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிறதாலே கரத்தை தட்டி கர்த்தர் முற்றிலும் ஆபிரகாம் தொடங்கி யோசேப்பு வரையிலும் பென்யமீன் வரையிலும் முற்றிலும் எப்படி இருக்காங்க? ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோம். தோல்வி இல்லைன்னு நான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வி இல்லை பாருங்களேன். தோல்வி நம்ம தேடிதான் கண்டுபிடிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியே இல்லைன்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. என்னங்க ஐயா, ஆதியாகமத்தின் வெளிப்படுத்தின விஷயம் நீங்க வாசித்து பாருங்க. நான் நிறைய தடவை வாசித்து பார்த்தேன், யோசனை பண்ணி பார்த்துட்டேன், தியானம் பண்ணி பார்த்துட்டேன், உபவாசத்தை தியானம் பண்ணி பார்த்துட்டேன். தோல்வி இல்லைன்னு தான் சொல்லுது. வெற்றி 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 தான், தோல்வி இல்லை. கடைசியா ஒரு வசனம் கலாத்தியர் புத்தகத்துல 13:14 இப்படி சொல்லுதுங்க. 13:14 எப்படி சொல்றார்? பணத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இந்த பூமியில எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபம், நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு சாயலாகி நம்மளை நீங்களாக்கி தம் மீது அந்த சாபத்தை பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. எப்படி பண்ணாரு? வேத வசனத்துல உயிர் இருக்குது. அதை எபிரோஜி பண்ணி அதை வாசித்து பாருங்களா.
இருதய நோய் உள்ளது சுகமாயிடும். இருதய நோய் இருந்தா சுகமாயிடும். வேதம் வாசிக்கிறதுல அப்படியே அப்படி வாசித்தா இருதயம் வலி நின்று போயிடும். கிட்டின கல்லு கீழே வந்துடும். ஆசனாவையில பிரச்சனை இருந்தா மாறி போயிடும். கர்ப்பப்பையில பிரச்சனை இருந்தா இல்லாம போயிடும். தொண்டையில பிரச்சனை இருந்தா சுகமாயிடும். காதுல பிரச்சனை இருந்தா காணாம போயிடும். கண்ணுல பிரச்சனை இருந்தா தண்ணீர் அது கலைக்கப்பட்டு சுகமாகிடும். வேத வார்த்தை உனக்குள்ளே அது உயிருள்ளதா இருக்கிறது என்பது வேதம் சொல்கிறது. வேத வார்த்தையை வாசிக்கும் பொழுது உன் நோய் குணமாகுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கத்தரை மறந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது உன் வார்த்தையை நீ வாசிக்கும் பொழுது நீ விசுவாசித்த வாக்கத்தான் என்பதை மறந்து விடாத. அல்லேலூயா. அப்ப நம்ம யாருங்க? விசுவாச மார்க்கத்தார். அடுத்தது இந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. விசுவாச மார்க்கத்தார் நம்ம யாருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்? அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறோம் என்று கலாத்தியர்ல நம்ம வாசித்து இருக்கிறோங்க. உனக்கு எனக்கு யாருடைய ஆசீர்வாதம்? அது ஆபிரகாமுடைய. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதம்? என்னங்க? அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதம்? யாருங்க? இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். கரங்களை தட்டி கத்தரை மகிழ்ப்பட உங்களுக்குள்ளே வேகமா சொல்லணும். பதில் எப்போது வேகமா சொல்லணும். பேசுறதுக்கு தாமதமா இருக்கணும். ஆனா கேட்கறதுல எப்படி இருக்கணும்? தீவிரமா இருந்து பதிலை கக்கணும். அல்லேலூயா. கேட்கறதுல தீவிரமா இருக்கணும். பேசுறதுல எப்படி இருக்கணும்? பொறுமையா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்டு அதுல பெறணுங்க. இப்ப வல்லமே உன் மூலியமா தான் ரட்சிப்பு. உன் மூலியமா தான் உலகத்துக்கு வெளிச்சம். நீ தான் உலகத்துக்கு எப்படி இருக்கிற? எப்படி இருக்க? சாப்பிட்டு பாரு. உப்பா இருக்கிறியா? உப்பா இருக்குன்னு ஆண்ட சொல்லி இருக்கிறேன். உப்பு இல்லாத பண்டம் எங்க? உப்பையில. அன்னைக்கு வேதத்துல பாடத்துல நம்ம படிச்சிருக்கோம் இல்லமா? உப்பு இல்லாத பண்டம். அப்ப விசுவாசம் இல்லாம அந்த வார்த்தை எப்படியா செத்தது? ரெண்டு ஒண்ணுதான். உப்பையும் மரணம் ஒண்ணுதானே. மனுஷன் செத்துட்டு எங்க கொண்டு போறான்? சுடுகாட்டுல 6 அடி குப்பைங்கிற இடத்துல நம்ம கொட்டிடுறான். உப்பு இல்லாத பண்டம் எங்கதான் போகுது? அப்ப விசுவாசம் இல்லாத சந்ததி எங்கதான் போறாங்க? அவிசுவாசத்தினாலே கந்தகம் எரிகிற அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்களாம். வேத வசனம் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சு பாருங்க. நிறைய சொல்லுது நமக்கு அறிவுரைகளை. அப்ப நம்மளே யாரு? விசுவாசமாகத்தான். விசுவாசத்துல எல்லாவற்றையும் ஜெயப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் என்பது வேத வசனம் சொல்லுகிறது.